ஹரே கிருஷ்ணா. 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். அசத்யம் அப்ரதிஷ்டம் த ஜகத் ஆகூர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அன்யத் காம கைதுக்கம். இந்த உலகம் மாய கற்பனையில் ஒரு தோற்றம் என்னும் காரணம் விளைவும் இல்லாத, ஆள்பவர் இல்லாத மற்றும் நோக்கம் இல்லாத இது உண்மையானது இல்லை என்றும் அசுரத்தன்மையின் முடிவு செய்கிறாங்க. ஜட செயல்களாலும் அவற்றின் விளைவுகளாலும் சந்தர்ப்பவசத்தால் இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கடவுளால் படைக்கப்பட்டது என்றும் அவங்க எண்ணுவது இல்லை. அவங்க தங்களது சுய கொள்கையை உருவாக்குறாங்க. உலகம் தனது சுய வழியில் தானாகவே வந்திருக்கு. இதற்கு பின்னாடி கடவுள் ஒருவர் இருப்பதாக நம்புவதற்கு காரணம் எதுவும் இல்லை. ஜடத்திற்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை என்று கருதும் அவங்க பரம ஆத்மாவையும் ஏற்கிறத இல்லை. எல்லாம் வெறும் ஜடமே. இந்த முழு பிரபஞ்சமும் மாயையின் ஒரு படைப்பு தான். அவர்களை பொறுத்தவரை எல்லாம் சூனியந்தான். மேலும் நமக்கு தோன்றும் தோற்றங்கள் எல்லாமே நமது பார்வையில் உள்ள அறியாமையினால் காணப்படுது. தோற்றங்களில் உள்ள எல்லா வேறுபாடுகளையும் அவங்க அறியாமையின் காட்சியாக எடுத்துக்கொள்கிறாங்க. கனவுல நம்ம பல்வேறு பொருட்களை படைக்கிறோம். அவற்றிற்கு உண்மையான இருப்பு இல்லை. விழித்தெழுந்த உடனே நம்ம கண்டது எல்லாமே கனவுதான் என்பதை பற்றி நமக்கு தெரியுது. அதே போல தான் இந்த உலகத்தின் படைப்புகள்னு அவங்க எண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, வாழ்க்கை ஒரு கனவேன்னு அசுரர்கள் சொல்லும்போது அந்த கனவை அனுபவிப்பதில் அவங்க ரொம்ப திறமைசாலிகளாக இருக்காங்க. அதனால தான் ஞானத்தை அடைவதற்கு பதிலாக தங்களது கனவு உள்ளத்தில் மேன்மேலும் அவங்க சிக்கிக்கொள்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உடல் உறவினால் குழந்தை பிறப்பதை போல எந்த ஆத்மாவும் இல்லாமல் இந்த உலகம் தோன்றியதுன்னு அவங்க முடிவு கட்டுறாங்க. ஜடத்தின் கலவினால் உயிர்வாளிகள் உண்டாக்கப்படுறாங்க என்பதும் ஆத்மா என்ற கேள்விக்கு இடமில்லை என்பதும் அவங்களது எண்ணம். வியர்வையிலிருந்து இறந்து போன உடலிலிருந்து காரணம் எதுவும் இல்லாமல் எப்படி பல உயிரினங்கள் வெளிவருகின்றதோ அதே போலதான் பிரபஞ்ச தோற்றத்தின் ஜட கலவைகளிலிருந்து முழு உலகமும் வெளிவந்திருக்கு. அதனால தான் இந்த படைப்பிற்கு ஜட இயற்கையே காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. பகவத்கீதையில் உள்ள கிருஷ்ணரின் வார்த்தைகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. மயாத்யக்ஷேன பிரகர்த்திக சூயத்தே சா சராசரம். என்னுடைய வழிகாட்டின் கீழே இந்த முழு ஜட உலகமும் இயங்கி கொண்டிருக்கு. வேறு விதமாக சொல்லணும்னா, உலகின் படைப்பை பற்றிய பக்குவமான அறிவு அசுரர்களிடையே இல்லை. அவர்களில் ஒவ்வொருவரும் தனக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட கொள்கையை கொண்டிருக்காங்க. அவர்களை பொறுத்தவரை சாஸ்திரங்கள் பற்றிய ஒருவரது விளக்கம் மற்றவரது விளக்கத்தை போன்ற நல்லதாகும். ஏன்னா சாஸ்திர வாக்குகளை முறையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவங்க நம்புறதே இல்லை. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.